தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வே துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலியிடங்களை பொறுத்த வரைக்கும் 11,127 காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ 11,000க்கும் அதிகமான காலியிடங்கள் இருக்கும்போது அப்ளை பண்ணுற பல பேருக்கு இந்த ஜாப் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இந்த ஜாப்புக்கு ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ண அந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து ஜாப் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ராப்பராக அந்த ஜாப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஐடிஐ டிப்ளமோ டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஐடிஐ முடித்தாலும் சரி, இல்லை டிப்ளமோ டிகிரி எது முடித்தாலும் சரி, உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை பொறுத்து சேலரி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். மற்றபடி தாராளமாக உங்களுக்கு ஒரு நல்ல சேலரி தான் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரி சேலரி அப்படின்றதையும் உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்றதையும் சரி உள்ளே போய் நம்ம வந்து தாராளமாக பார்க்கலாம். இது ஒரு நிரந்தர அரசு வேலை அப்படின்னால ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலே போதும், ரிட்டையர் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு எந்தவித இன்டர்வியூமே இல்லாமல் உங்களை செலக்ட் செய்வதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்தாலே அதையும் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இன்டர்வியூ இல்லாமல் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இன்டர்வியூ இல்லாமல் செலக்ட் செய்வதாக வந்து சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். இன்டர்வியூ இல்லாமல் உங்களை செலக்ட் செய்யவும் அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தில் இருக்கவங்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸும் ப்ராப்பராக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ப்ராப்பராக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய இந்த லிங்க்கு நெக்ஸ்ட்டு உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க், இந்த ரெண்டு லிங்க்குமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினைச்சாலும் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 11,127 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 30 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் நான் செக் பண்ண வரைக்கும் வந்து கொடுக்கல, சில பேருக்கு மட்டும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது யாராருக்கெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் நம்ம தெளிவாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஜாப்போட இனிஷியல் பே, அதாவது 11,127 பேர் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இனிஷியல் பே பார்த்தீங்கன்னா மாதம் கிட்டத்தட்ட 20,000 வரைக்கும் கிடைச்சிரும். 19,900 கிட்டத்தட்ட 20,000 பார்த்தீங்கன்னா இனிஷியல் பேவே வந்து கிடைச்சிரும். அதிகபட்சமாக அப்படின்றது இல்லாமல் ஸோ அதற்கு குறையாக வந்து உங்களுக்கு 20,000க்கு குறையாக வந்து இருக்கிறது இனிஷியலாகவே உங்களுக்கு 20,000 வந்து கிடைச்சிடும். ஸோ என்ன போஸ்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு தான் எடுக்கிறாங்க. ஸோ லோகோ பைலட்னா வேறு ஒன்றுமே கிடையாது, இவங்க வந்து ட்ரெயின் ஓட்டுறாரு இல்லையா, ஸோ இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா லோகோ பைலட்னு சொல்லுவாங்க. ஸோ அசிஸ்டன்ட் லோகோ பைலட், அதாவது நீங்கள் ஓட்ட போகிறது கிடையாது, இது ஓட்டுறது வந்து லோகோ பைலட்டு. இவருக்கு நீங்கள் அசிஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான், சிம்பிளான விஷயம். ஸோ நீங்கள் அதை என்ன பண்ணணும் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக உங்களுக்கு ட்ரைனிங்லேயே சொல்லி கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியாக அந்த ஒர்க்கை உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நம்ம கீழே கொடுத்துருப்போம், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேஜ் இருக்கும். ஸோ வந்து 2 ஆப்ஷன் வந்து இருக்கும். அதில் நம்ம என்ன ஜாப்புக்கு அப்ளை பண்ண போகிறோமோ அந்த ஜாப் பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து ஓகே அது இன்ட்டு வந்து கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்கள் நேஷனாலிட்டி கேட்பாங்க, இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்தியனா இல்லை வேறு எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட நேம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அதே நேம் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் உங்களோட நேம் எதுவும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்களா, அதாவது உங்கள் 10th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அதை தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சில பேர் ஃபியூச்சரில் உங்களுக்கு காலேஜ் அந்த மாதிரிலாம் ஜாயின் பண்ணும்போது நேம்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். சேஞ்சஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் அப்படின்றத கொடுத்துட்டு என்ன சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்றத கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை ப்ரோ நான் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை அப்படின்னா நோ அப்படின்றத மட்டும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் டேட் மந்த் இருக்க மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த், ஸோ அதே டேட் ஆஃப் பர்த்தில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் மேலா ஃபீமேல் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு, ஸோ இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு இதில் உங்களோட ஃபாதரோட நேம் கொடுத்துட்டு இதுலேயும் உங்களோட ஃபாதரோட நேமை கொடுத்துட்டு இதில் உங்களோட மதரோட நேம் கொடுத்துட்டு இதுலேயும் உங்களோட மதரோட நேமை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துட்டு ஜென்ரேட் இமெயில் ஓடிபின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி இதுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஜென்ரேட் மொபைல் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க. வெரிஃபை த்ரூ ஆதார் கார்டு அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அக்கௌண்ட் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும்.
நெக்ஸ்ட் உங்களுக்கு யூனிக்கான ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டு அதே பாஸ்வேர்டை இங்கே நீங்கள் போட்டுட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்றத டிக் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ரிவ்யூ அண்ட் கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் லாகின் ஹியர் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க. லாகின் வித் ஆதார் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஆதார் கார்டு கூட இணைச்சிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை போட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபியை ப்ராப்பராக அந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் போட்டு இந்த இடத்துல நீங்கள் ஒரு டிக் மார்க் பண்ணிவிட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்றத நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு டிக் மார்க் வரும். வந்தது உடனே நீங்கள் லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணாலே போதும் ஈஸியாக அந்த பேஜுக்குள்ள லாகின் பண்ணி உங்களால் அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணியாச்சா இல்லையா, எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை பார்த்து உங்களால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நான் மேலே சொல்லியிருந்தேன் இல்லையா 30 வயதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, பட் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் கொடுத்து 35 வயது வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட் இருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் கொடுத்து 33 வயதுக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 3 வருடமும், எக்ஸ் சர்வீஸ்மேன்லேயே ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 6 வருடமும், எக்ஸ் சர்வீஸ்மேன்லேயே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு எக்ஸ்ட்ரா 8 வருடமும் 38 வயது வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜாப்க்கு எக்ஸாமினேஷன் இருப்பதை வந்து அறிவிச்சிருக்காங்க. எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் சிபிடி ரிலேட்டட் தான் நடக்குது, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ரிலேட்டட் தான் நடக்குது. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனிங் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். டோட்டலாக 16 மினிட்ஸ் நடக்கும். 75 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் ஒவ்வொரு மார்க் அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் 75 மார்க்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து எழுதிக்க முடியும். இதுக்கு வந்து எந்த ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஆல்பபெட்டிக்கல், நியூமெரிக்கல் சீரியஸ், கோடிங், டீகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், ரிலேஷன்ஷிப் அந்த ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்டல் அபிலிட்டியும் மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டடாக சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஃபைனலாக ஜென்ரல் சயின்ஸ் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு சிலபஸ், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸு நீங்கள் 10ஆம் வகுப்பு உங்களுடைய எஜுகேஷன் புக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு டெஸ்ட் நடப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸ்டேஜ் 2வும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து சில டெஸ்ட் நடக்கும். ஸோ அதை நீங்கள் கிளியர் பண்ணால் தான் நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போக முடியும். மொத்தமாக ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 வந்து இருக்குது. ஸோ அந்த 2 லெவல் நீங்கள் கிளியர் பண்ணாலே போதும் ஈஸியாக அந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து செலக்ட் ஆகிக்க முடியும். நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கு ஃபீஸ் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஃபீஸ் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஆல் கேண்டிடேட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பே பண்ணும், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போதே நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஆல் கேண்டிடேட் இல்லாமல் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டி, எக்கனாமிக்லி பீப்புள் வீசர் அந்த பீப்புள்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்க 250 மட்டும் பே பண்ணால் போதும் அப்படின்னு இருக்காங்க. சரியா? ஸோ எல்லாமே ஓகே, எனக்கு எக்ஸாம் ஃபீஸ்லாம் நான் கட்டிடுவேன், நான் தாராளமாக தயாராக இருக்கேன் அப்படின்னா தாராளமாக அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் எதுவும் புரியல, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன புரியல, என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த ஜாப்போட லாஸ்ட் டேட் வரதுக்கு முன்னாடியே ஒன் டைம் நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கும் ரொம்ப வந்து ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு நீங்களும் ஒன் டைம் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணுங்கள், படித்து பாருங்கள். இதிலே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெளிவாக சொல்லியிருக்காங்க, தெளிவாக புரிஞ்சிருக்கும். நான் ரொம்ப லென்த்தாக சொன்னோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்படின்னால தான் சில முக்கியமான விஷயங்களை மட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜாப் பற்றி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு நோட்டிஃபிகேஷனை ஒன் டைம் டவுன்லோட் பண்ணி 1க்கு 2 டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள்.